இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபத்தில் எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு 3 விதமான பொடியை வந்து நாங்கள் வந்து விளக்கில் கலக்க போகிறோம். இதனால் நிறைய லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கிடைக்கும். ஃபேமிலியில் வீட்லேயும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கலாம். இங்கே பாருங்கள், அது தீபத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் அலங்காரம் பண்ணல சாமிக்கு, இன்னும் பூவெல்லாம் போடணும். அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து இது வந்து திராவிய பொடி, அதாவது அம்மனுக்கு வந்து குளியல் பொடின்னு சொல்லுவாங்க. அம்மனுக்கு சாத்துறது, சாமிக்கு சாத்துற குளியல் பொடி. அப்புறம் வந்து மருதாணி பொடி, இங்கே பாருங்கள் மருதாணி பொடி. அடுத்தது கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் பச்சை கற்பூரம். இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது எல்லாமே நான் வந்து கலந்து தான் எண்ணெயில் கலந்து அகல் விளக்கில் நான் ஊற்றி அதுக்கப்புறம் தான் தீபம் போட போகிறேன். ஒன்று ஒன்றா இதில் பண்ணுவேன் பாருங்கள். அது கூட சாமிக்கு வந்து இங்கே பாருங்கள், அக்கா ரெடியாக வந்து அவல் கிண்டிட்டாங்க. பொட்டுக்கல்லாம் போட்டு சூப்பராக ராதாக்கா வந்து நம்ம வீட்டில் வந்து அவல் பொரி ரெடி பண்ணிட்டாங்க. அவல் கிண்டுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, சூப்பராக கிண்டியிருக்காங்க அக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானும் ரெடி ஆகிடுவேன் சாமி கும்பிட. இப்போ வந்து கொஞ்சோண்டு பச்சரிசி எடுத்துகிட்டு போய் நம்ம அகல் விளக்கில் விளக்கேற்றுறதுக்கு எடுத்துகிட்டு போய்ப்போம். பாருங்கள், பச்சரிசி போட்டு தான் இன்றைக்கி நான் சொல்கிற எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாம் செஞ்சிங்களான்னு தெரியல, ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டில் பாரம்பரியமாக செஞ்சுட்டு வர விஷயம். செய்யுங்க நம்பிக்கையோடு, இது எல்லாமே நடக்கும். கார்த்திகை தீபத்துக்கு முத நம்ம வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம விளக்கு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, தீபம் மட்டும் நல்லெண்ணெய் வாங்கி ஏற்றிட்டு எல்லா இடத்துலையும் வைப்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லைங்க. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு வந்து அதில் முதல்ல ஒரு சில பொருளெல்லாம் நம்ம கண்டிப்பாக குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு போடணும். என்ன முக்கியமான பொருள் சொல்கிறேன், நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணி போடுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். இப்போ இதில் வந்து சாமிக்கு குளிப்பாட்டுற திரவிய பவுட்ரு அக்கா போடுங்க. எல்லா விளக்குலையும் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. அடுத்தது ஜவ்வாது எல்லா விளக்குலையும் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. இந்த விளக்கு எல்லாத்துலேயுமே போடுங்க. எல்லா விளக்குலையும் கொஞ்சம் ஜவ்வாது பொடி எடுத்து போடுங்க. அடுத்தது மருதாணி. இப்போ நான் சொல்கிற ஒரு பொருளுமே ஒன்று குபேரனுக்கு சொந்தம், ஒன்று மகாலட்சுமிக்கு சொந்தம், ஒன்று முருகனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி, நம்ம பெருமாளுக்கு சொந்தம் மஞ்சள் அப்படி சொல்லி எல்லா சாமியுடைய சம்மந்தப்பட்ட பொருட்களை எல்லாமே நம்ம விளக்கில் சேர்க்குறோம். இப்போ கஸ்தூரி மஞ்சள் எல்லாமே சும்மா ஒரு சிட்டிக்கு அளவு தாங்க. நம்ம வந்து எல்லா விளக்குலையும் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுடணும். இது எல்லா விளக்குலையும் போட்டுட்டு இந்த 3 நாளையும் நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா அவ்வளோ செல்வ கடாச்சத்தோடு நல்லா இருப்பீங்க. நம்பிக்கையோடு சொல்கிறேன் நான், நம்பிக்கையோடு செய்யுங்க. மருதாணி பொடி போடுங்கக்கா. மருதாணி பொடி. அடுத்தது பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி அதை எல்லாத்துலேயும் ஒரு சிட்டிக்கு போடணும். பச்சை கற்பூரத்தை நுணுக்கிவோங்க. ஒரு கற்பூரத்தை அப்படியே ஃபுல்லாக நுணுக்கி அதிலே கொஞ்சம் கொஞ்சம் கையில் வச்சு நுணுக்கிவோங்க. அந்த கையில் என்ன இருக்குக்கா? அரிசி. அது பரவாயில்ல, அப்புறம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நுணுக்கி போட்டுருங்க. பச்சை கற்பூரத்தை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நுணுக்கி அதில் போட்டுடணும். அதுக்கப்புறம் கல் உப்பு, மகாலட்சுமிக்கு சொந்தமானவங்க கல் உப்பு எல்லாத்துலேயும் ஒரு சீட்டிக்கு ஒரு கல் எடுத்து அதில் உப்பு போடணும். ஒரு கல் அளவு உப்பு போட்டால் போதும், சின்ன சின்னதாக. நம்ம இந்த ஒரு பொருளையும் போடும்போது நான் என்னோடய குலதெய்வம் சுடலை ஆண்டவரன் மனசில் நினச்சிப்பேன். பச்சைவாளி அம்மன் எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வத்தையும் நினச்சிப்பேன். அதேமாதிரி நீங்களும் உங்களோட குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கோங்க. அடுத்து பச்சரிசி, அதுலேயும் ஒரு பச்சரிசி, ஒரு பச்சரிசி போடுங்க. எல்லா விளக்குலையும் ஒரு மிளகையும் நம்ம போட்டுடணும். அவ்வளோதாங்க. தூய்மையான நல்லெண்ணெயை நம்ம இதில் ஊற்றணும். ஒரு சிலர் வந்து வீட்டில் தேங்காய் எண்ணெய், நெய், வெல்லம் சேர்த்து ஏற்றலாம். அது ஒரு முறை, இது ஒரு முறைங்க.
இப்போ திரி போட்டுறது தான். சும்மா எல்லாத்துலேயும் நம்ம வந்து வெல்லம் சேர்த்துட்டோம். தூய்மையான பஞ்சு திரி 2 தாங்க எடுக்கணும். 2 பஞ்சு திரியை 2ஆக பிரிச்சுக்கணுங்க. பாருங்கள், நிறைய எடுக்கக்கூடாது. ஒரு திரியில் 2 பஞ்சு திரி தான் எடுத்து நம்ம வந்து அந்த விளக்கில் ஏற்கனவே நல்லா எண்ணெயை முக்கி அதுக்கப்புறம் இன்னொரு அகல் விளக்கில் வைக்கணும். பாருங்கள், இப்படி நல்லா முக்கிட்டோம்னா சூப்பராக வந்து கையால் இப்படி திருவி அப்படியே நம்ம இதில் வச்சுக்கணும். சூப்பராக நல்லா எரியும் தீபமும். ஏன் ரெட்டை திரி போடுறோம் அப்படின்னா அது ஒரு சாங்கியங்க. ஒத்த திரி போடக்கூடாது. ஒரு திரியை நம்ம வந்து அம்மன் மாதிரியும் ஒரு திரி வந்து சிவன் மாதிரி நம்ம மனசில் பாவிச்சுக்கணும். நம்ம குலதெய்வம் தான். இப்போ எல்லா அகல் விளக்கும் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். கரெக்டாக அண்ணாமலையார் தீபம் ஏற்றும் போது அந்த டைமுக்கு நம்மளும் தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ நமக்கு வந்து தீபம் ஏற்ற நேரம் தொடங்கிடுச்சு. ஸோ நம்மளும் தீபம் ஏற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி சாமிக்கெலாம் பூ வைக்கணும். இது தலையில் வைக்கிறது எனக்கு பூ. இந்த நாளில் வந்து காக்கட்டான் பூ தான் கிடைக்கும். குண்டு மல்லி முல்லை எல்லாம் வந்து அறுவடை ஆகிடும். ஸோ இது வந்து பஞ்சகாவிய விளக்கு. இது பச்சை கற்பூரம் வச்சு பஞ்சு திரி வச்சு ரெடியாக வச்சுருக்கோம். இது தான் ஏற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி சாமிக்கு வந்து பூ வச்சிடலாம். என்னுடைய நைனா, என்னுடைய மாமியார், என்னுடைய சாமியார் எல்லாருக்கும் பூ வச்சாச்சு. இப்போ என்னுடைய இஷ்ட தெய்வம், என்னுடைய குலதெய்வம் சுடலை ஆண்டவர் எல்லாரையும் மனசில் நினச்சி நம்ம வந்து காயத்ரி அம்மனுக்கு பூ வைப்போம். காமாட்சி அம்மனுக்கு விளக்கு, சமயபுரத்தம்மா, பச்சை சித்தர், பச்சை சித்தரை வச்சாச்சு. அப்புறம் இந்த விநாயகருக்கு வந்து அருகம்பில்லோட திருச்சியில் வாங்கின விநாயகர் இவங்க. அடுத்தது முருகப்பெருமான் வேலோடு இருப்பாங்க. அன்னலக்ஷ்மி, ஸோ எல்லாருக்கும் வச்சாச்சு. இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு இந்த நீரில் வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள், நம்ம வந்து தண்ணியை வந்து எப்பவுமே சாமிக்குன்னு வைக்கிற நீரை வந்து கங்கா யமுனா சரஸ்வதியாக மனசில் பாவித்து மனசார பிரார்த்தனை பண்ணி தான் வந்து நம்ம வைக்கணும். அதனால் அதில் எப்பயுமே கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளும் ஒரு பச்சை கற்பூரம் ஒரு துண்டும் போடணும். பச்சை கற்பூரம் ஒரு துண்டு நம்ம மனசார கங்கா யமுனா சரஸ்வதியாக நினச்சி நம்ம குலதெய்வத்தை பாவித்து இந்த நீரை வச்சினோம். நம்ம இப்போ அவளை வச்சு சாமிக்கு படைக்க போகிறோம்.